234 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது சரியாக 8 மணிக்கு தொடங்குகிறது. இதற்கு பிறகாக 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடங்கப்பட இருக்கிறது. இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரைக்கும் 500 வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வரப்பெற்ற மொத்த தபால் வாக்குகள் என்பது எண்ணப்படும். அந்த எண்ணிக்கை என்பது இவிஎம்னுடைய கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்றிலேயே நமக்கு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரி தான் கோவையை பொறுத்தவரைக்கும் வாக்கு எண்ணும் மையமாக இருக்கிறது. அந்த மையத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. தற்போது கோவையை பொறுத்தவரைக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. தபால் வாக்கு எண்ணும் பணிகளினுடைய சூழல் தற்போது என்ன? பாலா, தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது துவங்கி இருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. முதல் கட்டமாக தற்பொழுது தபால் வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அதுக்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தபால் வாக்குகளுக்கு என தனியாக பிரத்யேகமாக 3 மேஜைகள் ஒதுக்கப்பட்டு இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. 8 மணிக்கு துவங்கி இருக்கக்கூடிய இந்த தபால் வாக்குகள் தனித்தனியாக 10 தொகுதிகளுக்கும் தனித்தனியாக ஒரு தபால் வாக்குகள் என்பதற்கென தனியாக பிரத்யேகமாக டேபிள்கள் போடப்பட்டு அந்த பிரத்யேக டேபிள்களில் வாக்கு எண்ணிக்கை நடத்தும் பணியானது துவங்கி இருக்கிறது. 3 மேஜைகள் போடப்பட்டு இந்த வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது துவங்கி இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கி அரை மணி நேரம் கழித்து 8:30 மணி அளவில் மின்னணு பதிவாயிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்பட இருக்கிறது. தற்பொழுது தபால் வாக்குகள் பதிவாயிருக்கக்கூடிய பெட்டிகள் சீலிடப்பட்ட அறைகளிலிருந்து எடுத்து வரப்பட்டு அவற்றை டேபிளில் வைத்து அவற்றை பிரிக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு அது எண்ணக்கூடிய பணிகளானது அடுத்த கட்டமாக துவங்க இருக்கிறது. இந்த வாக்குகள் தபால் வாக்கு எண்ணும் பணி தற்பொழுது துவங்கினாலும் கடைசி சுற்றுக்கு முன்னதாகவே அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலவரங்கள் குறித்து முறையாக அறிவிக்கப்படும். அது 2 கட்டங்களாக அந்த வாக்கு எண்ணிக்கை தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை 2 கட்டங்களாக அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையினுடைய இறுதி கட்டத்தில் தான் ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சுற்றுகள் இருக்கிறது. வால்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 19 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட இருக்கிறது. பிற தொகுதிகளில் 27 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்பட இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையுடைய இறுதி சுற்றுக்கு முன்பாக இந்த தபால் வாக்குகளுடைய முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் அடுத்த கட்டமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறப்பதற்காக ஆயத்தமாகி வருகின்றனர். நன்றி குருசாமி, தற்போதைய தகவல்களுக்கு.